நாரதர் அப்படி உலகமெங்கும் தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஒரு முறை யமுனா நதி கரையை சென்று அடைகிறார். அங்கு பார்த்தால் ஒரு இளம் பெண், 2 வயதான முதியவர்கள் 2 பேரும் மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கிறார்கள். அந்த பெண் அவர்கள் அருகிலே அமர்ந்து கொண்டு அழுது கொண்டிருந்தாள். எதுக்கு இந்த பெண் அழுகிறாள்னு அவருக்கு புரியவில்லை. நாரதர் அருகிலே போய், பெண்ணே நீ யார் என்று கேட்கிறார். அவ பதில் சொல்றா, நான் தான் பக்தி. உனக்கு ஏன் இந்த நிலை ஏற்பட்டது? இவர்கள் 2 பேரும் யாருன்னால், இவர்தான் ஞானம், இவர்தான் வைராக்கியம்னு அவள் தெரிவித்தாள். அப்ப பக்திக்கே ஒரு உருவகம் பெண்ணாக, ஞானம் வைராக்கியம் 2 வயதானவர்களாக உருவகப்படுத்தப்படுகிறார்கள். எதற்கு? என்ன கதை நடந்ததுன்னா, அந்த பெண்ணு சொல்றா, நான் திராவிட தேசத்திலே தமிழிலே உண்டானேன், அங்கிருந்து கர்நாடகத்துக்கு போய் வளர்ந்தேன், குஜராத் மாநிலத்துலதான் நன்னா எனக்கு வளர்ச்சி ஏற்பட்டது, அதுக்கு மேல உத்தரப்பிரதேசத்துல கிருஷ்ண பக்தி வளர்ந்த உடனே நன்னாக ஆனந்தமா இருந்தேன், எனக்கு கூட 2 பேர் துணைக்கு இருந்தார்கள், ஞானம் வைராக்கியம். பக்தி ஒருவனுக்கு மனதில் நிற்க வேண்டும் என்றால் ஞானமும் வைராக்கியமும் வேணுமோ இல்லையோ? பரமாத்மாவை பற்றி நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் பக்தி அசையாமல் இருக்கும். இல்லாவிட்டால் ஏதோ ஒரு சோதனை வருகிறதுன்னு வச்சுப்போம், நமக்கு அந்த சமயம் பார்த்து சந்தேகம் வந்துடும். உண்மைதானா, பகவான் என்னை ரட்சிக்கவில்லை, கஷ்டம்தான் படுகிறேன், கைவிட்டு விட்டாரா, இல்ல கடவுளே இல்லையா, எல்லா சந்தேகமும் வரும். இது வராமல் இருக்க வேண்டும் என்றால் நன்னா அடித்தளம் ஞானம் இருக்க வேண்டும். ஞானம் இல்லாமல் கண்மூடித்தனமான பக்தி மட்டும் இருந்தால் அது அசைந்து போவதற்கான வாய்ப்புண்டு. அது ரொம்ப எளிமையாக இடிந்து போய்விடலாம். ஆனா ஞானத்தின் பேரில் பக்தியை கட்டமைத்தோம் என்றால் யார் பேசினாலும் நமக்கு பயமே ஏற்படாது. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் பகவான் இருக்கிறார், ஏற்கனவே ரட்சித்துக் கொண்டுதான் இருக்கிறார். கலியுகம் விட்டதல்லவா? கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகங்களில் ஞானமும் வைராக்கியமும் மக்களிடத்தில் நிறைய இருந்தன. கலியுகம் வந்தவுடனே ஞானமும் வைராக்கியமும் யாரிடத்திலும் இல்லை. அதனால்தான் அவளுக்கு வயதாகிவிட்டது. ஞானம் வைராக்கியம் கீழே மயக்கம் அடைந்து விழுந்து கிடக்கிறார்கள்னு சொன்னேனே. ஏனென்றால் யாருமே ஞானத்தை வளர்த்துக் கொள்வது கிடையாது, யாரும் வைராக்கியத்தோடு உலகத்தில் கலியுகத்தில் இருப்பது கிடையாது. அதனால 2 பேருக்கு வயசாயிடுத்தான். இந்த பெண்ணு சொல்றா, எனக்கும் வயதாகிவிட்டது, நானும் தள்ளாமல் தான் நடந்து வந்தேன், என்னமோ ஆச்சரியம் தெரியவில்லை, இந்த யமுனா நதி கரைக்கு வந்தவுடனே எனக்கு இளமை திரும்பி விட்டது, ஆனா இந்த 2 பேரும் இன்னும் மயக்கத்தில் இருந்து எழுந்திருக்கவில்லைன்னு அந்த பெண்ணு சொல்றா. என்ன அர்த்தம்? யமுனா நதிக்கரையில் இன்றைக்கும் பக்தி இருக்கிறது, கலியுகத்திலும் மக்கள் பக்தியோடு இருக்கிறார்கள். ஆனா அங்கும் ஞானமும் வைராக்கியமும் யாரிடத்திலும் இல்லை. அதனால அவர்கள் எழுந்திருக்கவில்லை, நான் மட்டும் இளமை அடைந்தேன் என்று பக்தி தேவி சொல்லுகிறாள். அப்பதான் நாரதர் ஒரு பிரதிஜை செய்கிறார். நீ கவலைப்படாத, ஒவ்வொரு வீட்டிலும் பாகவத புராணத்தை படிக்க வைத்து உன்னை பக்தியை எல்லார் மனதிலும் நான் கொண்டு போய் நுழைக்கிறேன் என்று ஒரு பிரதிஜை நாரதர் எடுத்துக் கொள்ளுகிறார்.